இதற்கு முன்னதாக நான் தலைவர் பொறுப்புக்கு விண்ணப்பம் செய்தேன். இதற்கு முன்னதாக பொதுச் செயலாளராக நான் தேர்வு செய்யப்பட்டேன். அது தொழில்துறையில் நடைபெற்ற மாநில செயற்குழுவில். அதற்கு முன்பு நான் அமைப்பாளராகத்தான் இருந்தேன். 10-15 ஆண்டுகள் நான் கட்சியின் அமைப்பாளராக, இயக்கத்தின் அமைப்பாளராக இருந்தேன். அதன் பிறகு பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டேன். அதன் பிறகு அந்த பொதுச் செயலாளர் பொறுப்பை பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு மேலாக தலைவர் என்ற பொறுப்பை உருவாக்கி அடுத்த நிலை பொதுச் செயலாளர், அதற்கு அடுத்த பொறுப்பு பொருளாளர் என்று நாம் ஒரு நிர்வாக கட்டமைப்பை உருவாக்கினோம். ஆகவே வேளச்சேரி தீர்மானத்திற்கு பிறகுதான் நான் தலைவராக தேர்வு செய்யப்படுகிறேன். அப்போது 3 பொதுச் செயலாளர்கள் என்று முடிவெடுத்தோம். ஒரு தலித் பொதுச் செயலாளர், ஒரு நான் தலித் பொதுச் செயலாளர், தலித்தோ நான் தலித்தோ ஒரு பெண், 3 பொதுச் செயலாளரை நியமனம் செய்வது என்று முடிவு செய்தோம். அதற்கு தீர்மானத்தில் எல்லோரும் ஒப்புதல் அளித்தார்கள். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் நான் அப்போது 3 பொதுச் செயலாளர்களை நியமிப்பது என்று முடிவெடுத்தோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் நம்முடைய கட்சியிலே பெண்கள் சேர்வது என்பது மிக 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 சொற்பமாக இருந்தது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக தோழர்கள் வந்தார்கள். அதிலிருந்து ஒரு பொதுச் செயலாளரை தேர்வு செய்வதில் நமக்கு ஒரு நெருடல் இருந்தது, சிக்கல் இருந்தது. ஆகவே அப்போது நாம் பெண்ணை பொதுச் செயலாளராக நியமிக்க முடியவில்லை. 3 பொதுச் செயலாளர்கள் நியமித்தோம். அதில் 2 பேர் தலித், ஒருவர் நான் தலித். 2 பேர் சிந்தனை செல்வர் ரவிக்குமார், ஒருவர் கலைக்கோட்டுதயம் தலித் அல்லாதவர். அவர் கட்சியில் சேர்ந்த உடனேயே பொதுச் செயலாளராக அவருக்கு நாம் பொறுப்பை வழங்கினோம். அப்போதெல்லாம் யாரும் எப்படி ஒரு தலித் இயக்கத்திலே தலித் அல்லாதவர் பொதுச் செயலாளர் ஆனார் என்று எழுதவில்லை, பேசவில்லை. அப்படி நியமனம் செய்தோம் என்ற செய்தியை கூட ஊடகத்தில் யாரும் பதிவு செய்ய தயாராக இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் கலைக்கோட்டுதயம் என்கிற தலித் அல்லாத ஒருவர் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்ற தீர்மானத்தை செய்தியாக கூட பிரசுரிப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. ஆக 2008 நிகழ்ந்த மாற்றம் இந்த மாற்றம், ஒரு தீர்மானத்தின் அடிப்படையில் நிகழ்ந்த மாற்றம் இந்த மாற்றம், மையக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் ஒரு அரசியல் இயக்கமாக பரிணாமம் பெறுவதற்காக முன்னெடுத்த ஒரு தொலைநோக்கு முயற்சியின் அடிப்படையில் நிகழ்ந்த மாற்றம் இந்த மாற்றம். இந்த வரலாறு தெரியாதவர்கள் இன்றைக்கு பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள், உளறிக் கொண்டிருக்கிறார்கள், அவதூறுகளை கக்கிக் கொண்டிருக்கிறார்கள், காழ்ப்பை கக்குகிறார்கள். தோழர்கள் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். கலைக்கோட்டுதயம் என்கிற தலித் அல்லாதவர் கட்சியில் சேர்ந்த சில நாட்களிலேயே கட்சியின் மிக முக்கியமான தலைமை பொறுப்புகளில் ஒன்றான, தலைமை பொறுப்பு என்றால் தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், இந்த 3ஐத்தான் நாம் தலைமை நிர்வாகத்தில் உள்ள மிக முக்கியமான பொறுப்புகளாக கொண்டிருக்கிறோம். ஆகவே மிக முக்கியமான பொறுப்புகளாக இருக்கிற பொதுச் செயலாளர் பொறுப்பிலே ஒரு தலித் அல்லாதவர் 2008 நியமிக்கப்பட்டார், 15 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போதெல்லாம் நம்மை ஒரு பொருட்டாகவே மதிக்காத ஊடகங்கள் இருந்தன. எவ்வளவு அறிக்கைகளை கொடுத்தாலும் பலமுறை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எங்கள் அறிக்கையை போடுங்கள் என்று கேட்டால்தான் ஒரு காலம் செய்தியாக ஏதோ ஒரு முறையில் பதிவு செய்வார்கள். இதுதான் அன்றைய நிலை. தொடர்களே, அப்போது 2 பொதுச் செயலாளர்கள் தலித் சமூகத்திலிருந்தும் 1 பொதுச் செயலாளர் தலித் அல்லாத சமூகத்திலிருந்தும் நியமிக்கப்பட்டார்கள். அதைவிட இன்னொரு தகவலும், பொருளாளர் என்கிற ஒரு கீ போஸ்ட், அதிலே முகமது யூசுப் என்கிற ஒரு இஸ்லாமியரை நாம் நியமித்தோம். எந்த ஊடகம் அதை பதிவு செய்தது? யார் அதை வரவேற்றார்கள்? யார் அதை அப்போது விமர்சித்தார்கள்? இது நம்முடைய கட்சி, நாம் முடிவெடுக்கிறோம். ஒரு தலித் என்கிற அடையாளத்துக்குள் நம்மை முடக்கிவிட பலரும் முயற்சிக்கிறார்கள். நீ அந்த பிரச்சனையை பேச வேண்டாம், உன்னுடைய சமூகத்தின் பிரச்சனை மட்டும் பார் என்று சொல்லுவது என்பது சமூகத்தின் மீதான அக்கறையில் இருந்து அல்ல. இது அனைவருக்குமான தலைமையை கொடுக்கிற இயக்கமாக வலுப்பெற்றுவிடக் கூடாது என்கிற பொறாமையில் இருந்து சொல்லுகிற விமர்சனம் இது. நீ ஏன் ஈழத்தமிழர் பிரச்சனையை பேசுகிறாய்? நீ ஏன் காவிரி நீர் பிரச்சனையை பேசுகிறாய்? நீ ஏன் மொழி சிக்கல் பற்றி பேசுகிறாய்? நீ ஏன் பெரியாரை பற்றி பேசுகிறாய்? நீ ஏன் மாமேதை மார்க்ஸை பற்றி பேசுகிறாய்? பாட்டாளி வர்க்கத்தை பற்றி பேசுகிறாய்? விவசாயிகளின் உரிமைகளை பற்றி பேசுகிறாய்? மீனவர்களின் நலன்களை பற்றி பேசுகிறாய்? எதற்காக நீ இயற்கை வளங்களை, கனிம வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்று பேசுகிறாய்? சுற்றுச்சூழல் நலன்கள் குறித்து, பாதுகாப்பு குறித்து பேசுகிறாய் என்றெல்லாம் இவர்கள் கேள்வி எழுப்புவது நம்மை குறைத்து மதிப்பிடுகிற அற்ப புத்தியில் இருந்து வருகிற ஒரு விமர்சனம். ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தால் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்கிற ஒரு இருமாப்பில் இருந்து அவர்கள் வைக்கிற விமர்சனம், அல்லது அனைத்து தரப்புக்குமான தலைமையை திருமாவளவன் கொடுத்துவிடக் கூடாது என்கிற அச்சத்திலிருந்து அவர்கள் வைக்கிற அவதூறு. அதை கடந்து அவற்றையெல்லாம் உடைத்து இயக்க தோழர்களை நான் உணர வைத்து அவர்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தி அவர்களின் ஒப்புதலோடு இசைவோடு 2008 முகமது யூசுப் கட்சியின் பொருளாளர் பொறுப்புக்கு வந்தார். பொருளாளர் பொறுப்பு என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பு என்பதை அரசியல் களத்தில் இருப்பவர்கள் அறிந்து கொள்வார்கள். 4 சுவர்களுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு எதையோ உளறிக் கொண்டிருக்கிற
அற்பர்களால் இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாது. 100 பேரை திரட்டி ஒரு பேரணியை நடத்த முடியாதவர்கள் எல்லாம் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாநாட்டில் இந்த சிறுத்தைகள் எவ்வாறு கலந்து கொண்டார்கள், பங்கேற்றார்கள் என்பதை அவர்களால் யூகிக்க முடியாது, விமர்சிக்கத்தான் முடியும். ஆகவே 2008 முதலாக நாம் வேளச்சேரி தீர்மானத்தின் அடிப்படையில் தலித் அல்லாதவர்களை மிக முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்புகளில் நியமித்திருக்கிறோம் என்பது வரலாறு. கலைக்கோட்டு உதயம் பொதுச் செயலாளர் முகமது யூசுப் பொருளாளர், அதற்கடுத்து கீழே ஏராளமான பொறுப்பாளர்கள் தலித் அல்லாதவர்கள் மாவட்ட செயலாளர்கள் தேடி பிடித்து நாம் நியமனம் செய்திருக்கிறோம். மாநில செயலாளர்களில் பலரை நியமனம் செய்திருக்கிறோம். அதெல்லாம் இப்போது என் கையில் பட்டியல் இல்லை. மண்டல செயலாளர்கள் என்கிற பொறுப்புகளை உருவாக்கி மண்டல செயலாளர்கள் அப்போதே 2008 காலகட்டத்தில் நாம் பலரை நியமித்திருக்கிறோம். இராக்கிட்டு வேலுச்சாமி, ஜே முபாரக், முகமது யாசின் இவர்கள் இதற்கு முன்பு நாம் இந்த மறுசீரமைப்புக்கு முன்பு 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் நடத்திய மறுசீரமைப்பின் போது மண்டல செயலாளராக நியமிக்கப்பட்டவர்கள். தலித் அல்லாதவர்கள் தான். கட்சியில் சேர்ந்த சில ஆண்டுகளில் அல்லது சில மாதங்களில் இந்த பொறுப்புகளுக்கு அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாநில செயலாளர்களில் பல பேர், கவிதா சம்பத் தருமபுரி வேலூர் மாவட்டத்தை சார்ந்தவர், ஒரு பெண்மணி, கட்சியின் துணை பொதுச் செயலாளராக அறிவித்தோம். அவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். கட்சியில் சேர்ந்தவர் 20 வருடங்களுக்கு பிறகு அந்த பொறுப்புக்கு வந்துவிடவில்லை, 10 வருடங்களுக்கு பிறகு அந்த பொறுப்புக்கு வந்துவிடவில்லை. சில மாதங்களிலேயே அவருக்கு அந்த பொறுப்பை நாம் வழங்கியிருக்கிறோம். சமூக நல்லிணக்க பேரவையின் ஒரு அமைப்பு, துணைநிலை அமைப்பு, அந்த அமைப்பினுடைய மாநில செயலாளர் வேலூர் பிலிப், தலித் அல்லாதவர். இப்போது கட்சியிலே துணை பொதுச் செயலாளர்கள் இந்த மறுசீரமைப்பிலே பல பேரை நாம் 8 ஆண்டுகளாக இருக்கிறார்கள். 12 பேர் துணை பொதுச் செயலாளர்கள். அதிலே ஒருவர் தான் இப்போது ஆதவ அர்ஜுன், ஆற்றல் அரசு, கனியமுதன், கலைவேந்தன், வில்லவன் கோதை, ஷா நவாஸ், SS பாலாஜி, எழில் கரோலின், புதுவை பாவாணன், வன்னி அரசு, கௌதம சன்னா, சா ரஜினிகாந்த். இந்த 11 பேர் 7 ஆண்டுகளுக்கு முன்பு துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார்கள். இந்த 11 பேரில் வில்லவன் கோதை தலித் அல்லாதவர், வழக்கறிஞர், மதுரையில் இப்போது அரசு வழக்கறிஞராகவும் இருக்கிறார், AGP-ஆக இருக்கிறார், அடிஷனல் கவர்மெண்ட் லீடர், விடுதலை சிறுத்தைகளுக்காக பெறப்பட்ட ஒரு பொறுப்பு. ஒரே ஒரு பொறுப்பு தான் நமக்கு தமிழகத்தில் அடிஷனல் கவர்மெண்ட் லீடர் பொறுப்பு தமிழ்நாடு அரசின் மூலம் கிடைக்கப்பட்டது. அதை நாம் ஒரு தலித் அல்லாத துணை பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருக்கிற வில்லவன் கோதை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம். முன்மொழிந்திருந்தாலும் கூட அந்த பெயருக்கு, அந்த நபருக்கு நம்மால் அதை வாங்கியிருக்க முடியும். ஆனால் தலித் அல்லாத சமூகத்தை சார்ந்த நீண்ட காலமாக நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கிற வில்லவன் கோதை அவர்களை நாம் AGP-ஆக நியமனம் செய்வதற்கு பரிந்துரைத்தோம். இன்றைக்கு அந்த பொறுப்பில் அவர் இருக்கிறார். கட்சியில் துணை பொதுச் செயலாளராகவும் இருக்கிறார். ஷா நவாஸ் முகமது யூசுப் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு அவர் வேறொரு இஸ்லாமிய இயக்கத்தில் தீவிரமாக பணியாற்றிக் கொண்டிருந்தவர், ஒரு ஊடகவியலாளரும் கூட. அவர் இன்றைக்கு எந்த அளவுக்கு சட்டமன்றத்தில் பங்களிப்பு செய்து வருகிறார் என்பது நாடறிந்த ஒன்று. அதற்கு முன்னதாக ஊடகங்களில் எந்த அளவுக்கு அவர் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வாதங்களை எடுத்து வைக்கிறார், கருத்தியல் சார்ந்து போராடுகிறார் என்பதை நாடறியும். அவருக்கு துணை பொதுச் செயலாளர் எனது பாசத்திற்குரிய தம்பி SS பாலாஜி. குழந்தை பருவத்திலிருந்து அவரை நான் அறிவேன். அவருடைய தந்தை எனக்கு நன்கு அறிமுகம். அவர் திமுகவை சார்ந்த ஒரு குடும்பம், திமுக குடும்பத்தை சார்ந்த ஒரு இளைஞர். திமுகவிலே அவர் எந்த பொறுப்புக்கும் வர முடியும். அதிமுகவில் இருந்து மாநில அளவில் ஜெயலலிதா அம்மையாரால் மாணவர் அணி செயலாளராக நியமனம் செய்யப்பட்ட ஒருவர், மாநில அளவில் பொறுப்பில் இருந்தவர். நான் இப்படி ஒரு இயக்கம் நடத்துகிறேன் என்பதை தெரிந்த பிறகு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த இயக்கத்திலே வந்து தன்னை இணைத்துக் கொண்டார். ஏனென்றால் இந்த இயக்கம் தலித் அல்லாதவர்களுக்கு இடம் தருகிறது, தலித் அல்லாதவர்களை அரவணைக்கிறது, இது ஒரு அரசியல் இயக்கமாக பரிணாமம் பெற்று வருகிறது என்பதை அவர் உணர்ந்து கொண்டு கருத்தின் அடிப்படையில் தான் இந்த கட்சியில் சேர்ந்தால் பதவிக்கு போகலாம் என்றெல்லாம் கற்பனை கூட அவர் செய்திருக்க வாய்ப்பில்லை. திருமாவளவனோடு நாம் ஒடுக்கப்பட்ட மக்களின் மேம்பாட்டுக்கு பயணிப்போம், சேர்ந்து பயணிப்போம் என்கிற புரிதலோடு தான் தம்பி பாலாஜி இந்த கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டார். அவருக்கு நாம் துணை பொதுச் செயலாளர் கொடுத்து பல ஆண்டுகள் ஆகின்றன. அவர் ஒன்றும் சாதாரண ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல. அவருடைய தந்தை ஒரு கான்ட்ராக்டர், ஒரு கோடீஸ்வரர் குடும்பத்தை சார்ந்தவர் தான். அப்போது எவனாவது பாலாஜியிடம் திருமாவளவன் விலை போய்விட்டார் என்று சொல்ல முடிந்ததா? சொன்னார்களா? ஷானவாஸ் காசு கொடுத்து இந்த கட்சியிலே சேர்ந்தார் என்று எவனாவது சொன்னானா? அப்படி சொல்லுகிற துணிச்சல் வந்ததா? வில்லவன் கோதை பல கோடியை கொடுத்து விட்டு தான் இந்த கட்சியில் இணைந்து கொண்டார் என்று யாராவது சொல்ல முடியுமா? சொன்னார்களா? இன்றைக்கு சொல்வதற்கு அரசியல் தான் காரணம், நம்முடைய வளர்ச்சி காரணம்.
இன்னும் இந்த கட்சி பொதுத்தளத்தில் விரிவடைகிறதே என்கிற பொறாமையின் வெளிப்பாடாக கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த 10-11 பொதுச் செயலாளர்களில் 3 பேர் தான் தலித் அல்லாதவர்கள், மிச்சம் 8 பேர் தலித்துகள் தான். ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டும். 11 பேர் தலித் அல்லாதவர்களா, துணை பொதுச் செயலாளர்களாக இருக்கிறார்கள். 8 பேர் தலித்துகள், 3 பேர் தலித் அல்லாதவர்கள். வில்லவன் கோதை, ஷானவாஸ், SS பாலாஜி. அதே நேரத்தில் அப்போது காஜா மொய்தீன் என்று இந்த புதுவை பாவனன் ஒரு துணை பொதுச் செயலாளர், மொத்தம் 12 பேர். புதுச்சேரியை சார்ந்த பாவனன் ஒரு துணை பொதுச் செயலாளர். அந்த நேரத்தில் இவர்களுக்கு அறிவித்த நேரத்திலேயே காஜா மொய்தீன் என்பவர் ரோஜா கம்பைன்ஸ் என்ற நிறுவனத்தில் நடத்தி வரக்கூடியவர், திரைப்பட தயாரிப்பாளர். சர் பிட்டி தியாகராய மண்டபத்தில் இணைப்பு விழாவை நடத்தினார். இணைப்பு விழாவின் போதே அவருக்கு நான் துணை பொதுச் செயலாளர் என்று அந்த மேடையிலேயே அறிவித்தேன். அவர் கட்சிக்கு வந்த இணைப்பு விழா நடத்திய அந்த மேடையிலேயே அவரை துணை பொதுச் செயலாளர் என்று அறிவித்த இயக்க தோழர்கள் அனைவரும் ஒப்புக்கொண்டார்கள், வரவேற்றார்கள், அவரை கட்டி அணைத்தார்கள். 2011 சட்டப்பேரவைத் தேர்தலில் அவருக்கு சட்டமன்ற தொகுதி எதிர்பார்த்தார், அது வேறு. வெளியேறி போனாரை தவிர நம்மை பற்றி எந்த விமர்சனமும் அவர் செய்யவில்லை. அதன் பிறகு ஒரு அதிமுகவை போய் சேர்ந்தார். அவர் ஒரு புகழ்பெற்ற திரைப்பட தயாரிப்பாளர். இந்த இயக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து, என் தலைமையின் மீது நம்பிக்கை வைத்து, இது அனைவருக்குமான இயக்கம் என்கிற நம்பிக்கையை வைத்து இந்த இயக்கத்தை தன்னை இணைத்துக் கொண்டவர்கள் அவரும் ஒருவர். அவருடைய எதிர்பார்ப்பு இங்கே நிறைவேற்றப்படவில்லை என்ற ஒரு சூழலில் சற்று அதிர்ச்சி அடைந்தவராய் அவர் வெளியேறி போனார். அதேபோல்தான் கலைக்கோட்டு உதயமும் 2011 தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு சென்னையிலே அவருக்கு நான் தொகுதி கேட்டேன். அவர் எதிர்பார்த்த தொகுதி கிடைக்கவில்லை, அதனால் அவருக்கு ஒதுக்க முடியவில்லை. சோழிங்கநல்லூர் தொகுதியிலே SS பாலாஜி அவர்களுக்கு தந்தோம், போட்டியிடுவதற்கான வாய்ப்பை தந்தோம். ஏதோ வருத்தம், பொதுச் செயலாளராக இருந்த கலைக்கோட்டு உதயம் அந்த பொறுப்பில் இருந்து வெளியேறிவிட்டார். அவர் மறுபடியும் நம்மோடு நல்ல நட்பில் தான் இருக்கிறார். கட்சியை பற்றியோ தலைமையை பற்றியோ எந்த அவதூறும் அவர் பரப்பவில்லை. இந்த தோழமையை இன்றைக்கு நானும் அவரிடத்தில் கட்சியை விட்டு இப்படி போய்விட்டீர்களே என்றெல்லாம் நான் வருந்தவில்லை, விமர்சிக்கவில்லை. எங்கே பார்த்தாலும் வாடிக்கையாக கொண்டிருக்கிறேன், அந்த நட்பை போற்றி வருகிறேன். அருமை தோழர்களே, இந்த 12 துணை பொதுச் செயலாளர்களில் நம்மிடம் இல்லை. அந்த மிச்சம் 12 பேர். இந்த 12 பேரில் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஒரு துணை பொதுச் செயலாளர். 2020 இருந்து நம்மோடு பழகி வருகிறார். பழகிய நாளிலிருந்து அவர் அம்பேத்கர் அவர்களை பற்றிய அரசியலை அவ்வப்போது பேசி வந்தார். கட்சியில் சேரப்போகிறேன் என்று ஒரு நாளும் சொன்னதில்லை. தலைவர் அவர்களோடு நெருக்கமாக தேர்தல் களத்தில் பணியாற்றக்கூடிய பொறுப்பாளர்கள் ஒருவராக அரசியலில் ஈடுபட்டவர். முதல்வரின் குடும்பத்தோடு நெருக்கமான ஒரு உறவை அவர் தேர்தல் பணி ஆற்றுவதன் மூலம் கொண்டிருந்தார். பிரசாந்த் கிஷோர் அவர்கள் நடத்திய அந்த நிறுவனத்தோடு இணைந்து பணியாற்றக்கூடியவர் என்ற அடிப்படையில் தான் அவருக்கு அறிமுகமானார். அதாவது தோழமை கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய, குடும்பம் சார்பில் தனியே பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒருவராக அவர் இருந்தார். அதாவது அதிகாரபூர்வமாக கட்சி சார்பில் நியமிக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழு தனி, அது இல்லாமல் தலைமை வழிகாட்டுதலின்படி தனிப்பட்ட முறையிலே அழைத்து பேசுகிற நபர்களும் அவரும் ஒருவர். அப்படித்தான் 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலின் போது அர்ஜுன் நெருக்கமானார். அதற்கு முன்பே அறிமுகம் தான். அவர் ஒரு இந்திய தேர்தல் சம்பந்தமாக என்னை வந்து சந்தித்து அறிமுகமானார். நம்முடைய வழக்குரைஞர் அணியின் மாநில செயலாளராக இருக்கிற வழக்குரைஞர் பார்வேந்தன் அப்போது தமிழ்நாடு மாநில அளவில் அந்த சங்கத்தில் பொறுப்பில் இருந்தார். அது தொடர்பான சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் என்னிடத்திலே அவர் வந்தார், அறிமுகமானார். அதன் பிறகு சில ஆண்டுகள் கழித்துதான் சட்டப்பேரவை தேர்தல் வந்தது. அந்த சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாகத்தான் அவரோடு அடிக்கடி சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. அப்போது அவர் பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றியும் மகாத்மா காந்தி அவர்களை பற்றியும் சிலாகித்து பேசுவதுண்டு. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தன்னுடைய அரசியல் ஆசான் என்று பெருமை கொண்டு சொல்லுவார். அவருடைய அலுவலகங்கள் எங்கும் திரும்புகிற திசையெல்லாம் அம்பேத்கர் படம் இருப்பதை நான் பார்த்தேன். அவருடைய கொட்டேஷன்ஸ், மேற்கோள்கள் இருப்பதை நான் பார்த்தேன். அவருடைய அரசியல் ஆய்வு அமைப்பில் ஒரு அலுவலகம், அந்த அலுவலகத்தில் அவருடைய இருக்கையின் பின்னால் ஒருபுறம் அம்பேத்கர், இன்னொருபுறம் காந்தியடிகள். நான் முதலாக போய் பார்த்தபோது காந்தியடிகளுக்கும் அம்பேத்கர் அவரிடத்தில் கருத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அதற்கு அவர் வேறு விளக்கம் சொன்னார். அது ஒருபுறம். அப்படி நம்மோடு தேர்தல் பணிகள் தொடர்பாக அறிமுகமாகி பயணித்த அவர் ஒரு கட்டத்தில்
நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்து வேலை செய்ய விரும்புகிறேன் என்ற விருப்பத்தை வெளிப்படுத்தினார். அதற்கு முன்னதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தேர்தல் ஆய்வு மற்றும் களப்பணி ஆகியவற்றை மேற்கொள்ள விரும்புகிறேன் என்ற தனது விளைவை வெளிப்படுத்தினார். நமக்கு செலவு செய்து ஒரு நிறுவனத்திடம் அந்த பணிகளை ஒப்படைக்கக்கூடிய அளவுக்கு வலிமை இல்லை. எங்களால் அப்படி செலவு செய்ய முடியாதே என்று நான் சொன்னபோது, உங்களிடத்தில் நான் சம்பளம் பெற்றுக்கொண்டு வேலை செய்வதற்காக என்னுடைய விருப்பத்தை சொல்லவில்லை. இது போன்ற இயக்கம் இந்த மண்ணில் வளர வேண்டிய தேவை இருக்கிறது. கட்டமைப்பு ரீதியாகவும் தேர்தல் களத்தில் பணியாற்றுவது தொடர்பான நிர்வாக ரீதியாகவும் எங்கள் நிறுவனம் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரும் என்றுதான் இந்த இயக்கப்பணியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முனைந்தார். அதன் அடிப்படையில் ஒரு ஏவி தயாரித்த ஆடியோ வீடியோ காணொலி ஒன்றை தயாரித்து கட்சி தற்போதைய நிலைமையில் எவ்வாறு இருக்கிறது என்பதை 2 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு போட்டு காட்டினார். இதையெல்லாம் அவ்வப்போது முன்னணி தலைவர்களிடையே நான் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அதன் பின்னர் பூத் லெவல் ஏஜென்ட் மீட்டிங், அதுதான் நாம் முதலில் அவரிடத்திலே எந்த கட்டணமும் இல்லாமல் செய்வதற்காக அந்த பணியை ஒப்படைத்தோம். நம்முடைய கட்சியிலே மறுசீரமைப்பு பணிகள் வேகமாக நடந்தன. நான் மாவட்ட நிர்வாகத்தை சீரமைக்கக்கூடிய அந்த பணிக்காலத்தில் அவரோடு நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தை சீரமைத்த பிறகுதான் பூத் லெவல் கமிட்டியை போட முடியும் என்கிற நிலையில மாவட்ட நிர்வாகத்தை சீரமைத்து நான் அறிவிப்பு செய்து மாவட்ட செயலாளர்களை அறிவிப்பு செய்த பிறகு மேலிட பொறுப்பாளர்களை நியமனம் செய்து அதன் அடிப்படையிலே வாக்குச்சாவடி முகவர்களை நியமனம் செய்து 14 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான கூட்டத்தை முதலில் அவர் நடத்துகிற விஓசி அமைப்பின் மூலமாக அந்த குழுவினரின் மூலமாக அந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தினோம். அது அவர் செய்த முதல் நிகழ்ச்சி. இரண்டாவதாக விருதுகள் வழங்கும் விழாவை வழக்கம் போல் நாம் நடத்தினாலும் கூட அவர்களின் வழிகாட்டுதல் அதிலே இருந்தது. நாம் 2008 இருந்து தொடர்ச்சியாக விருதுகள் வழங்கும் விழா நடத்தி வருகிறோம். பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகளாக அவற்றை நடத்தியிருக்கிறோம். கேரள முதல்வர் பினராயி விஜயன் உள்ளிட்ட பல தமிழ்நாடு முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் போன்ற பல மூத்த தலைவர்களுக்கெல்லாம் நாம் விழா எடுத்திருக்கிறோம். மரவிளையாடல் நடந்திருக்கிறது, திருச்சிராப்பள்ளியில் நடந்திருக்கிறது, மதுரையிலே நடந்திருக்கிறது, சென்னையிலே பல இடங்களில் நடந்திருக்கிறது, காமராஜர் அரங்கில் பல நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறோம். இப்படி 2008 இருந்து தொடர்ச்சியாக நாம் அம்பேத்கர் சுடர் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பல்வேறு ஆளுமைகளுக்கு வழங்கி வந்திருக்கிறோம். இந்த முறை அந்த விருதுகள் வழங்கும் விழாவை நடத்துவதில் விஓசியின் பங்களிப்பும் ஈடுபாடும் இருந்தது. 3வது நிகழ்ச்சி தான் இந்த மாநாடு. அருமை தோழர்களே, இப்படி நாம் தொடர்ந்து பயணித்ததில் எனக்கும் அவருக்கும் இடையிலான உரையாடல்களின் மூலம் நம்முடைய இயக்கத்திலே இணைந்து வெளிப்படையாக இணைந்து பணியாற்றுவதற்கு அவர் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்த போது, எங்கள் இயக்கம் அனைவருக்குமான இயக்கம், உங்களை போன்ற இளைஞர்கள் வந்து பங்கேற்க வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கையில் பல மாற்றங்களை செய்து வருகிறேன். இந்திய அரசியல் வரலாற்றிலேயே எந்த இயக்கமும் செய்யாததை விடுதலை சிறுத்தைகள் நாம் செய்திருக்கிறோம்.